இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு சிவப்பு அவுல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சட்டியில் நெய் ஊற்றி, நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது சிவப்பு அவுல்லையும் செய்யலாம், வெள்ளை அவுல்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சிவப்பு அவுலில் தான் செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இல்லை அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே இதிலையே சிவப்பு அவுல் அதே நெய்யிலையே போட்டு அடுத்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணணும். அதையும் கொஞ்சம் வறுக்கிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வறுக்க வேணால், கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்துகிட்டேன். அதில் ஒரு ஏலக்காய் போட்டு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறக்கணும் அரைக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். நான் முன்னாடியே வெள்ளைப்பாகு காய்ச்சியே வச்சுருக்கேன். இப்போ 1 கப்பு 100 அவல் அப்படின்னா 100 வெல்லம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அது வடிகட்டி எடுத்து நான் அது மேலே இப்படி ஊற்றுறேன். இல்லை வெள்ளைப்பாகு கொதிச்சுட்ருக்கையிலே அரைச்ச இந்த அவுலையும் போட்டும் கிண்டலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நான் இப்போ இந்த மாதிரி தான் ரவை மேலே இந்த அவுல் மேலேயே இதை நான் இப்போ ஊற்றுறேன் வெள்ளைப்பாகை. இல்லை தேங்காய் திருகி போட்டு அதையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டும் செய்யலாம். நான் இப்போ இதில் தேங்காய் சேர்க்கலை. நீ தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். முந்திரி வறுக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு அதே மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி செய்யலாம். வெள்ளைப்பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு அப்படியே கிண்டிக்கணும். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரியை அதில் போடணும். நல்லா இந்த அளவுக்கு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றணும். இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். எல்லாத்தையும் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா அப்படி சேர்த்து ஒரு கிண்டிட்டு இந்த அவல் சூடோடையே நம்ம அந்த லட்டு பிடிக்கணும். அக்கா ரொம்ப சூடோட கையில் பிடிச்சிடக்கூடாது, மிதமான சூட்டில் நீங்கள் அதை பிடிச்சிருங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்படி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு நம்ம படைக்க வேண்டியதுதான். சிவப்பு அவல் லட்டு ரெடி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.